வயிற்றுல பிறக்கிறது இருக்குல்ல, அது புண்ணியத்தாலதான் வரும். என்னத்தால வரும்? புண்ணியத்தால. புண்ணியம் என்ன? நல்லது செய்யும். என்ன? நாங்கள் நல்லது பல பல பிறவியல்ல செய்த நல்லது நல்ல செயல்களாலதான் எங்க வந்திருக்கிறோம்? சைவ சமயத்துக்கு வந்திருக்கிறோம். என்ன? திருச்சிற்றம்பல தேசிகர் 2 நாள் இருந்த உங்களுக்கு கதை தான் எனக்கு விருப்பம். என்ன? கதை சொன்னா தானே கேட்பீங்க. என்ன? இல்லாட்டி கேட்க மாட்டீங்க. திருச்சிற்றம்பல தேசிகர் 2 நாள் இருந்த என்ன தேசிகர்? திருச்சிற்றம்பலம் என்ற என்ன? படிக்கைகளையும் திருமுறை படிக்கைகளையும் முடிக்கைகளையும் திருச்சிற்றம்பலம் சொல்றோம். ஏன் அப்படி சொல்லணும்? நாங்கள் வேத மோதைகள் ஆலயத்துல வேத மோதைகளை பார்த்துருக்கீங்களா? ஓம் என்று சொல்லித்தான் தொடங்குவோம். வேத மோதைகள்ல ஓம் என்று சொல்லி தொடங்கி ஓம் என்று சொல்லி முடிப்போம். சரியா? அந்த ஓம் என்பதனுடைய இன்னொரு பெயர் தான், இன்னொரு வடிவம் தான் திருச்சிற்றம்பலம். தமிழ் வேதமாகிய திருமுறைகளை சொல்லும் போது திருச்சிற்றம்பலம் சொல்லித்தான் தொடங்குவோம், திருச்சிற்றம்பலம் சொல்லித்தான் முடிப்போம். சரியா? ஓம் என்றதுக்குள்ள பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன் இதெல்லாம் மாதிரி தெய்வங்கள் படைத்தல், மறைத்தல் செய்வது யாரு? மகேஸ்வரன். அருளல் செய்வது இந்த 5 பேரும் அந்த ஓம் என்ற பிரணவத்தில் இருக்கிறார். திருச்சிற்றம்பலத்திலையும் இருக்கிறார். சரியா? அப்ப இந்த 5க்கும் மேற்பட்டவர் யாரு? சிவபெருமான். சிவபெருமான். அப்ப அவர்தான் ஓம் பொருள் வடிவம். சரியா? அந்த வடிவம் தான் பிள்ளையாரா வந்தவர். சிவபெருமான் பிரணவ வடிவம் இருக்கார் ஓம் என்று. அது உருவமானது வரைக்குள்ள பிள்ளையாரா வந்தார். விளங்கிட்டுதா? திருச்சிற்றம்பல தேசிகர் என்றவர் திருவாவடுதுறை ஆதீனத்திலே குருமகா சன்னிதானமா இருந்தார். சரியா? அப்படி ஒரு ஆதீனம் இருந்தது. சரி, ஆதீனம் என்றா துறவிமன் காவி போட்டிருக்கிறவன. அப்ப அவருடைய ஆதீனத்துக்கு ஒரு செய்தி, ராமநாதபுரம் அப்படி ஒரு இடம். என்ன இடம்? ராமநாதபுரம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கோயில் இருக்கிற இடம் சேதுபதி மன்னர் என்ற ஒரு மன்னருடைய ஆட்சி. எந்த மன்னருடைய ஆட்சி? சேதுபதி மன்னர். அவர் இவர் அந்த இடத்துக்கு வரைச்சல். ஏனென்றால் அந்த இடத்துல மழை இல்லை. என்ன? மழை இல்லை. மழை இல்லாட்டி நல்லதா? இல்ல. ஏன்? வளர்ச்சி ஏற்படாது. ஓ, முக்கிய இருக்கும். என்ன? மரங்கள் எல்லாம் பாடும், பயிர்கள் எல்லாம் வளராது. பயிர் வளராட்டி சாப்பாடு இல்லாட்டி தோற்று போயிடுவா. என்ன? வளர மாட்டான். என்ன? அப்ப அந்த நாடே வளரையில. சரியா? இப்ப சேதுபதி மன்னர் அப்படின்னா பெரிய புண்ணியவான்கள் அருளாளர்கள் வந்தால் நல்லது நடக்கும். என்ன? அப்படித்தானே? அப்ப சேதுபதி மன்னர் இந்த திருச்சிற்றம்பல தேசிகரை வர சொல்லி கேட்கிறார். வர சொன்னோன்னே அவர் போற எங்க? ராமேஸ்வரத்துக்கு போற. ராமநாதபுரத்துக்கு போன மன்னர் சொல்றார், இந்த நாட்டுக்கு மழை பல காலமா இல்ல, வறட்சியாகிறது, பயிர்கள் எல்லாம் விளையே, இந்த நாட்டுக்கு சோறு கிடைக்காமல் இருக்கு. சுவாமி நீங்கள் தான் ஏதேனும் செய்யோடும். படித்த சைவ சமயம் சமயமெனி, சைவ சமயம் சமயமெனி, அச்சமய தெய்வம் புரை சூடும் தெய்வம்.
தெய்வமெனி அச்சமிழத் தெய்வம் நிலை சூடும் தெய்வமெனி ஐவரை வென்று ஆனந்த இன்பில் அழுந்துவதே முக்தியனி. ஐவர் 5 பேர் ஐவரை வென்று ஆனந்த முக்தியில் அழுந்துவதே ஆனந்த இன்பில் அழுந்துவதே முக்தியனி. வானங்கால் வானமே வானங்கால் பெய்னின் மலை அப்படின்னு பாடினார். மழை மழை பெய்ய சத்தம் கட்டுறீங்களா? கொட்டு மழையா மழை பெய்ய உடனே சேதுபதி மன்னர் என்ன செய்கிறாரா, திருவாவூர் ஆதீனத்திற்கு கிராமத்தை எழுதி நன்றியா எங்களுக்கு எதை உதவி செய்தா நாங்க திருப்பி உதவி செய்யணும் இல்ல ஏன்னா உடனே அந்த ஆதீனத்துக்கண்டே ஒரு கிராமத்தை எழுதி கொடுத்தார். சைவ சமயம் சமயமே சைவ சமயம் தான் சமயம் என்று சொன்னால் புரைசூடும் தெய்வம் சிவபெருமான் அவர்தான் கடவுள் என்று சொன்னால் ஐவரை வென்று. நான் உங்கள்கிட்ட பேசிக் கொண்டிருக்கிறேன் என்ன இந்த நேரத்தில் இன்னைக்கு மத்தியானம் என்ன சாப்பாடு யோசிக்கிறீங்களா? இன்னைக்கு பின்னேரம் போய் என்ன விளையாடு யோசிக்கிறீங்களா? ஒருத்தருக்கு யோசிக்கலையா? அப்படிலாம் யோசனை வருமா படிக்கிற நேரங்கள்ல? படிக்கிற நேரம் வேற வேணா இப்படி எங்களை நினைப்புகள் சரியா கண்ணால பாக்குறது காதால கேட்கிறது மூக்கால நுகர்றது நல்ல வாசனை நல்ல கறி நல்ல சாப்பாடு இப்படியான இந்த உலகத்தான தாக்கங்கள் விடுபட்டு இறைவனுடைய திருவடியை அடைகிறது தான் முக்தி என்று சொன்னான். மழையே பெய்யல உடனே மழை பெய்யும். நீங்க பிடிச்ச மழை பெய்யுமா? சொல்லி பார்க்கமா பெய்யுதான்னு? இப்ப நான் சொன்னேன் தானே பாட்டு பெய்யுதா? அப்ப அவர் பாடினோடனே ஏனென்றால் அவர்கள் எல்லாம் சைவ வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கிறார். அப்பதான் ஒரு மூஞ்சி அது பற்றி தான் இன்றைக்கு சிந்திக்கும். சரியா? தாய்மான சுவாமிகள் நான் சொன்னதுதானே, தாய்மான சுவாமிகள் இன்னொரு விஷயத்தை சொன்னார். என்ன சொன்னார்? காகம் உறவு கலந்துண்ண கண்டி. காகம் வந்து எப்படி சாப்பிடுறது? ஒற்றுமையா ஒற்றுமையாக கையெழுத்துக்கோ பிள்ளையார் அது எல்லா காகங்களையும் கூப்பிட்டுதான் சாப்பிடணும். கலந்துண்ண கண்டீர் யார் சொன்னது? அகண்டாகார சிவமே அகண்டகார சிவமே அகண்டகார சிவ போகம் என்னும் பேரின்ப வள்ளம். போகம் என்னும் சிவஞானம் என்கின்ற உணவு இருக்கின்றது. பெரிய வள்ளமா பொங்கி ததும்பி பூரணமாய் வேத உருவாய் பொங்கி ததும்பி பூரணமாய் வேத உருவாய் கிடக்குதையா. எல்லா இடத்திலையும் சிவஞானம் அப்படி என்பது இருக்குது. தூண்ல சேர்மா இருக்கிறாரா? இந்த கருதியில் இருக்கிறாரா? இருக்கிறாரா? சேர்மானத்தில் இருக்கலாமா? இல்ல. அப்ப இருக்கிறார்
கதிரையிலையும் இருக்கிற சரியா? ஏன் நான் இந்த கதிரையில் இருக்கலாம்ன்றத பிறகு பிடிக்கல சொல்றேன் சரியா? இந்த இதுல சேர்மான் இருக்கிறாரா? அப்ப நீங்க எல்லாம் இருக்கிறீங்க சேர்மானுக்கு மேல இருக்கலாமா? சிவலிங்கத்துக்கு மேல இருப்பீங்களா? அப்ப இதுல இருக்கிறீங்க அதனால சொல்லி ஏன்னு கேட்கணும். முடிக்கல சொல்லாம போயிட்டு இருந்தா கூப்பிட்டு கேட்கணும். கேட்பீங்களா? சரியா? அப்ப என்ன சொன்னாருன்னா எல்லா இடத்துலயும் சேருமான் இருக்கிற சிவஞானம் சரியா? எல்லா இடத்துலயும் இன்புற்றிட நாம் இனி எடுத்த தேகம் விடுமுன் இன்புற்றிட நாம் இந்த ஞானத்தை சுயமான அனுபவிக்கிறதுக்கு இந்த தேகம் இந்த புறவி இருக்குல்ல இந்த புறவிலேயே அனுபவிக்கிறோம். அதற்கு புசிப்பதற்கு சேரவாரும் சகத்திலே உலகத்தவர்களே வாருங்கள் எல்லாரும் வாங்க. அப்படி சொன்னார். காகம் என்ன செய்யும்? சாப்பிடுற நேரம் எல்லா காகத்தையும் கூப்பிட்டு எல்லா காகத்தையும் கொடுத்து சாப்பிடும். அப்ப எல்லா இடத்திலையும் அருள் இருக்குது, எல்லா இடத்திலையும் சேருமான் இருக்கிற வேறும்போது சேருமான வழிபடுவோம் கூப்பிடுறேன். கோயிலுக்கு போனா ஐயர் பஞ்சாராட்டி கொண்டு வருவார் கும்பிடுறது தீபம் கொண்டு வருவார்ல இடிச்சு மட்டாக்களை தள்ளி நான் கும்பிட போனேன். அப்படி செய்யலாமா? காகம் என்ன செய்யறது? எல்லா காகத்தையும் கூப்பிட்டு சாப்பிடுறதுன்னு வாங்க ஒருத்தர் வரிசையா என்ன முதல் எனக்குத்தான் முதல் தீர்மானம் ஏற்றுக்கொண்டு வர இடிச்சு கொண்டு போய் விபூதி வாங்கினா கருப்பு போட்டு ஐயருக்கு வரல எனக்குத்தான் முதல் பொண்ணு அண்டல இடிச்சு இழுத்து எங்கட அம்மாக்கு எங்கட அப்பா கண்டல இழுத்து எடுத்துட்டு போய் கடவுளை ஏற்றுக்கொள்ள வர என்னன்னு சொன்னா கோயில்ல நீங்க வரிசையானது ஒன்று கிடைக்காட்டியும் கடவுள அருள் உங்களுக்கு கிடைக்கும். கோயில்ல வரிசையை உடைச்சு பிடிச்சு எனக்கு இல்லத்தை எடுத்தாலும் அது அடங்கி அது விபூதி எடுத்தாங்க, கரும்பு போட்டு எடுத்தாங்க, அல்ல பஞ்சாராத்தி விழுந்து பஞ்சாராத்தி கும்பிட போனாங்க, அல்லது எல்லாரும் இன்னைக்கு தள்ளிக்கு நான் தான் சுவாமிக்கு முன்னால விழுந்து கும்பிட ரெண்டு போனாங்க. இது யோசனை எல்லாருக்கும் இடம் கொடுத்து அடடா இது எல்லாம் கடவுளை வழிபட வந்திருக்கிறோம், என்ன மாதிரி வழிபட வந்திருக்கிறோம், சேருமான வழிபட வந்திருக்கிறோம். அப்ப இது எல்லாம் என்னுடைய சகோதரர்கள், இது எல்லாம் என்னுடைய உறவினர்கள், இது எல்லாம் என்னுடைய இனத்தார்கள், இது எல்லாம் இறைவனை அனுபவிக்க போயினமே அடடா அடடா அப்படின்னு சொல்லி அன்போடு நிற்கும். அடடா இவரும் கும்பிடுறார் சேருமான, அடடா இவரும் கும்பிடுறார், ஐயோ இவருக்கு விபூதி கிடைக்கலையா அப்படின்னு போய் நீங்க எடுத்து கொடுக்கும், உதவி செய்யும். அடடா இவர் கும்பிட வந்திருக்கிறார், இவருக்கு மறைச்சிட்டு நிக்கலாமா நான் வடிவா பாருங்க சுவாமியே அப்படின்னு நீங்கள் இடம் விடணும். அப்படி செய்யறீங்களா? இல்ல. இனிமேல் செய்வீங்களா? செய்வீங்களா? செய்வீங்க. அச்சா புள்ளி. இதுதான் சைவ வாழ்வியல். திருவிளையாடற் புராணம் என்ற புராணம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருவிளையாடற் புராணம் அதுல ஒரு கதை இருக்குது, கரிக்குருவி என்ற ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கரிக்குருவி கதை கேள்விப்பட்டார்கள் கையெழுத்துங்கோ. அப்ப நான் சொல்லட்டா? சிவராத்திரி கதை கேள்விப்பட்டார்கள் சொல்லுங்க கையெழுத்துங்கோ. அப்ப நான் சொல்லி தேவையில்லை, என்னைக்கு சொல்லுவேன். அப்ப கரிக்குருவி கதை நான் சொல்லுவேன். இப்பதானே சொன்னேன், நான் தான் சொன்னோம், நான் தான் சொற்பொழி வாக்கும், எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி இருந்தா பிரியோசனமா? நீங்களும் சொற்பொழி வாக்கும். அப்ப கரிக்குருவி கதை நான் சொல்லுவேன், சரிதானே? கரிக்குருவி என்ற ஒரு குருவி
அது வந்து இந்த மாடு ஆடு வயல்ல பார்த்துருக்கீங்களா? வயல் பக்கங்கள் போயிருக்கிறீங்க? கொழும்புல வயல் இருக்கா? ஊருக்கு பாருங்க அந்த மாடு வந்து அந்த ஆட்டு நிற்கும். ஒரு மரம் வந்து இருக்கு பார்த்துருக்கீங்களா? அது கரிக்குருவி. சரியா? அந்த கரிக்குருவி சின்ன குருவி சிக்கான பலம் சொல்லி நம்ம என்ன சின்ன பிடிக்கிறோம் எல்லாரும் மாட்டிக்கிறான். அப்படி யாரும் சொல்லுவியா? உங்களை யாரும் சொல்லுவியா? அப்படி இல்லை நல்ல கரிக்குருவி சின்ன குருவி ஆனால் சின்ன பலம். பெரிய கழுகு வந்தாலும் அதோட சண்டை பிடிக்கும். கொத்தி 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 நம்ம துரதி போகும். தண்டை குஞ்சு முட்டை இதை வந்து கழுகெடுக்க வந்தா கருந்தெடுக்க வந்தா அல்ல வேற எதுவும் பறவைகள் எடுக்க வந்தா குடிக்க வந்தா அதோட அட்டிப்பட்டு துரத்தி போகும். நீங்க வீதியில நடந்து போறீங்க. சரியா? இப்ப உங்களோட அப்பா நீங்க நடந்து போய்க்கல வானம் வர்ற பக்கம் இருக்குதானே? எந்த பக்கத்துல நீங்க நடப்பீங்க? வலது பக்கம். அத போய்க்கல வரைக்கல அப்படின்னா எப்படி இருக்கு? வாகனம் வர்ற பக்கத்துக்கு பக்கம் உங்களோட அப்பா இருப்பார், மற்ற பக்கம் நீங்க இருக்கும் வரிசையில அவங்க போய்க்கல. ஏன் அப்பா அப்படி செய்வார்? அப்பா வந்து வாகன பக்கம் விட்டுட்டு கூட்டிட்டு போகலாமே. அடிபட்டாலும் தான் அடிபட்டா பரவாயில்லை. என்ன நாங்க அடிபடக்கூடாது. அம்மா அப்படி செய்யவா இல்ல? நாங்கள் அடிபட்டாலும் பரவாயில்லைங்கிற பிள்ளை உங்களுக்கு எந்த அடியும் பெறக்கூடாது. உங்களுக்கு காயம் இருக்கிறாங்க இல்லை அப்பா மனைக்கணும். என்ன என்ன அப்பா அம்மா வந்து கடவுளுக்கு சமன் இல்ல. தன்னுடைய குஞ்சுகளுக்கு எந்த தீமை வந்தாலும் சண்டை பிடித்து காப்பாற்றி. இந்த குருவிக்கு எப்படி இந்த அளவு சக்தி வந்தது? எப்படி சக்தி வந்தது? அப்படி என்று சொல்லி ஒரு கதை இருக்கு. இதுக்கு ஒரு காலத்துல சக்தி இல்லை. கழுகு கருந்து எல்லாம் வந்து காவல் வந்து கொத்திட்டு அதில் பிள்ளைகளை கொண்டு போயிடும். கொண்டு போயிடும் வந்து இதே கொத்தும். அப்ப இதுக்குதான் உங்களுக்கு எல்லாம் காயம். காயத்தாலே அழுது கொண்டிருக்கிறது மரத்தடியிலிருந்து. சிவருமானே, நான் என்ன செய்வேன்? நீ ஏன் என்ன இப்படி படைச்ச? எனக்கு உடம்பு முழுக்கெல்லாம் காயம், என்ன செய்கிறது சிவருமானே? எனக்கு இது வேணும் வீட்டை அப்படின்னு அப்ப இப்படி அழுது கொண்டு ரெண்டு பேர் சிவனடியார். சிவனடியார் என்றால் சிவனோட அடியார்கள். ஓடும் செம்பலும் ஓடு வீட்டுக்கு மேலே இருக்கிற ஓடு இருக்குல்ல, அதை கொண்டே கொடுத்தாலும் பெரிய தங்க கட்டியை கொண்டே கொடுத்தாலும் அவன் ஒன்றா தான் பார்ப்போம். உங்களோட கையில தங்க கட்டி தந்தா என்ன செய்வீங்க? செலவழிச்சிடுவோம். அம்மா படகு தங்க கட்டி தங்க கட்டி என்னன்னு சொன்னா சிவனடியார் ரெண்டு பேர் வந்துச்சு. வந்து அவர் வந்து சேருமானையே நினைத்துக் கொண்டிருக்கிறார். சேருமானையே வழிபட்டுக் கொண்டிருக்கிறார். வேற எந்த தெய்வத்தையும் வழிபடார். சேருமான் தான் கடவுள் அப்படி என்று நம்பி நிற்பினார். சரியா? கதைக்குள்ள ஒரு கதை போகுமா? படத்தை பாக்குறீங்களா? படத்துல கதைக்குள்ள ஒரு கதை கேட்கிறீங்களா? பெரிய பிள்ளைகள் கதைக்குள்ள கதை படத்துல பிளாஷ்பேக் வருந்தானே. சனைக்கிரன் இருக்கிறாரல்ல, சனைக்கிரன் சனீஸ்வரனா சனைக்கிரனா? சனைக்கிரன். சனைக்கிரன் என்றால் கையெழுத்துங்க. சனைக்கிரன் என்றால் ஒரே கையெழுத்து. சனீஸ்வரன் என்றால் கையெழுத்துங்க. சனீஸ்வரன் கையெழுத்து. சனைக்கிரன் என்றால் கையெழுத்து வச்சாங்க. கையெழுத்து சனைக்கிரன் என்றதான் பெயர். சரியா?
குமுதா ஆனந்த விடனரா பார்க்கறீங்களா? இதுகள்ல சனீஸ்வரன் நடிச்சிருக்கு. சரியா? எங்கட சமயத்தை எப்படின்னு சொல்லலாமா? அதனால அப்படி வந்துச்சு. சனைச்சரன் என்றதான் சமய பெயர். எங்கட சமயத்தில ஆகமத்தில நூல்கள்ல என்ன பேர் இருக்குது? அப்படின்னா மெதுவாக நடப்பவர் என்று பொருள். சரியா? ஈஸ்வரன் என்றால் சிவபெருமான் ஒருவரே. ஈஸ்வரன் என்றது பொருள் என்ன? தலைவன். என்ன? ஒரு உயிருக்கு தலைவன் யாரு? சிவபெருமான். சரியா? இப்ப சனி மாறுது. உங்களுக்கு 7 சனி கேட்டீங்க. யாருக்காவது 7 சனி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டாங்களா? இப்ப யாரை கும்பிடுவீங்க? கேள்வி கேட்க. சரியா? போலீஸ் வந்து கூட பிடிச்சு கொண்டு போய் போட்டு. சரியா? இப்ப நீங்கள் ஜனாதிபதி இந்த புள்ளிய ஜனாதிபதி யாரு? ரணில் ராஜபக்ச கப்படாத அப்ப என்ன நடக்கும்? இவர் ஜனாதிபதி பயப்படுமில்ல ஓமா இல்லையா? இந்த போலீஸ் ஏற்படுத்தி போடுது. இப்ப ஜனாதிபதி நினைச்சா விடுவிக்கலாமல்ல? ஒரு கோல் எடுத்து இவரை விடுவிக்கிறோம். விடுவிக்கோ ஓமா இல்லையா? சிவபெருமான பிள்ளைகள் இங்க இருக்கிற பொன்னம்பல வானத்த பிள்ளைகள். பொன்னம்பல மானேஸ்வர பெருமான பிள்ளைகள் நான் ஓமா இல்லையா? இப்ப சனைக்கிரணங்கள் ஏதாவது செய்யணுமா? எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் எங்களுடைய பொன்னம்பலவான பெருமானுக்கு வேண்டினா நடக்குமா இல்லையா? நடக்கும். சரி, இப்ப நான் கேட்கிறேன். சரியா? உங்களோட வீட்டில நான் வேலை செய்யறேன். சரிதானே? வேலை செய்யறேன். இப்ப உங்களுக்கு ஒண்ணு தேவை என்றா வீட்டில வேலை செய்யறாங்க கேட்பீங்களா? ஒரு அப்பா அம்மா அப்பா ஓமா இல்லையா? சனைச்சரன் போன்றாக்கள் எல்லாம் அவருக்கு வேலை கொடுத்திருக்கு. ஒவ்வொருத்தரும் செய்த பாவத்திற்கும் புண்ணியத்திற்கும் நல்லது செய்யணும் கெட்டது செய்யணும். சரியா? அப்ப அவரை செய்யாட்டி நடக்கும். வேலைக்காரர் வீட்டுல வேலை செய்யாட்டி அப்பா அம்மா என்ன செய்யணும்? சாப்பாடு கொடுத்தாயினம் பேசிக்கணும். இப்ப சனைச்சரன் எனக்கு ஏதாவது தீமை செய்யணும் என்று இருந்தா நான் முந்தி போனவர்களை பாவம் செஞ்சுட்டேன். ஒரு ஆள் போட்டு அடி அடிச்சுட்டேன். இப்ப இந்த முறையில அடி வாங்கணும் இருக்கு. எனக்கு இப்ப பயம் வந்து ஐயோ அடி வாங்கணும். இப்ப நான் போய் சனைச்சரன் கேட்டா சனைச்சரன் நான் அவன் கணிக்கையில விடலாமோ? விட்டா என்ன நடக்கும்? அவருக்கு வேலை கொடுத்தால் அவரை தண்டிப்பார். ஓமா இல்லையா? அவருக்கு வேலை கொடுத்ததாரு சிவபெருமான். இப்ப நாங்க யார்கிட்ட போய் வேண்டும்? சிவபெருமான் கிட்ட. சரியா? நலன் என்றவனுக்கு சனி பிடிச்சிட்டு போய் நலன் நலன் யாரு? ரெக்கார்ட் பண்றேன். அவன் என்ன செய்தான்? திருநள்ளாறுல சிவபெருமான போய் வழிபட்டான். யார போய்? சிவபெருமான. அதனால அவருக்கு சிவபெருமான் இனிமேல் உனக்கு சனி எந்த தொந்தரவும் செய்யாது. என்ன? இந்த மார்க்கண்டேய கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? மார்க்கண்டேயர் 16 வயதில் இறக்க போறாருன்னு சொல்லியாங்க. அவர்களை யமனியா கும்பிட்டார். ஓம் யமாய நம கண்டு யமனை போய் கால பிடிச்சு யமனை என்னை காப்பாற்று என்ன கொள்ளாதே கும்பிட்டாரா? அவர் என்ன செய்தார்? சிவபெருமான கும்பிட்டார். அடிக்கக்கூடாது சொன்னதில்லை. அப்ப என்ன சிவபெருமானையில கும்பிட்டார், யமனையா கும்பிட்டார். அப்ப கோயில்ல எல்லாருக்கும் இம்சை நடக்குது. ஏன்? அவையெல்லாம் சிவபெருமான கும்பிட வந்திருக்கீங்க கோயில்ல. அதனால இடம் கொடுத்து காட்டி வச்சிருக்கு. என்ன? அந்த கோயில் அவைக்கெல்லாம் மரியாதையான பூசை. அதாவது இறைவனை வழிபட வந்த அவைகளும் ஒரு அடிய
அடியார். ஓ சார் நல்லவங்க அடியார். சார். என்ன? என் கண்டு ரெண்டா இருக்கு அழுவுறீங்களா? இந்த சிவனடியார்கள் தான் நான் பிடிச்சிட்டு உட்காந்து ஃபோன் ரெண்டா இந்த சிவபெருமானை கும்பிட்டு கொண்டிருப்பார். உங்களுக்கு இப்ப அந்த உண்மை தெரியுமா? என்ன உண்மை? சிவபெருமானே இப்போ நான் ஒரு சாப்பிடுவேன் 2 அருளாடி சாப்பிடுவேன். நான் இதை எப்படி போடுறதுன்னு எனக்கு அழிக்கக்கூடிய, தடுக்கக்கூடிய கடவுள். என்ன? சாப்பிடுவேன் தரலாட்டி உங்களோட கை சிவனடியார்கள் 2 பேர் அப்படி இருக்குல கதைச்சு கொண்டிருக்கிறார். எதை தூக்குனாலும் என்ன துன்பம் வந்தாலும் எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் இப்பதான் உங்களுக்கு ரைட்டு எத்தனை நோய்கள் வந்தாலும் மதுரையிலே இருக்கின்ற அங்கையக்கண்ணியுடனாய சோமசுந்தர பெருமான் தான் காப்பாற்றுவார். அவரிடம் விண்ணப்பம் வைத்தால் அவர் உதவுவார். தாயும் தந்தையும் அவரே. எல்லா உயிர்களுக்கும் தாயும் தந்தையும் அவரே. அவரை வழிபட்டால் எங்களுடைய துன்பம் எல்லாம் எங்களுடைய அப்படி யார் வழிபட்டது? அந்த சிவனடியாரிலிருந்து கதைக்கு பேசிக் கொண்டிருக்கிற மக்கள் என்ன செய்தீங்க? எல்லா துன்பமும் மதுரையில இருக்கிற சோமசுந்தர பெருமான் என்ற பெயரோடு இருக்கிற சிவபெருமான வழிபட்டால் போகும். அப்போ நீங்க என்ன செய்யணும்? இங்க இருக்கிற சிவபெருமான வழிபடணும். என்ன துன்பம் வந்தாலும் பொன்னம்பல வாணேஸ்வர பெருமானேன்னு வந்துடும். ஓமா இல்லையா? ஓ ஓஎல் எக்ஸாம் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வருது. பொன்னம்பல வாணேஸ்வர பெருமானேன்னு தேவையான வந்து வழிபடும். என்ன ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் துன்பமா? அப்ப ஏன் வழிபடும்? கடவுளை வழிபட்டு இருந்தா பாசா இல்லாம அப்ப ஏன் வழிபடும்? அபி கொஞ்ச கால சொல்லி படிச்சிருக்கோம். யார்கிட்ட கால சொல்லி இரவா படிச்சிருக்கோம். அங்கல் அபி அபி முட்டுக்கால் முட்டுக்கால் அபி முட்டுக்கால். ஆனா இறைவனை வழிபடுறாங்களுக்கு இறைவன் உணர்த்துவார். அங்கல் மேல படிச்சது டக்குனு நினைவுக்கு கொண்டு கொஞ்சம் கீழே தாங்க 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 படிக்காம இருந்து கடவுளை கும்பிட்டு எனக்கு மார்க்ஸ் வர வேண்டியது இருக்கக்கூடாது. என்ன படிக்கணும். படிக்கணும் கடவுளையும் சரிந்தாரே எங்களுடைய நினைவாற்றலை கூட்டுவேன். ஞாபக சக்தியை கூட்டுவேன். திரும்பி பார்த்துட்டான் நினைச்சேன் இவர்கள் சொன்னதை கேட்டு அவங்க மேல கரித்திரி இருக்கல மரத்துக்கு மேல. இப்ப இந்த கரைக்கு வந்துட்டீங்க. ஃபிளாஷ்பேக் எல்லாம் முடிஞ்சது. சரியா? தலை எடுக்கிறியா கரைக்கு வந்துட்டீங்க. இப்ப இந்த கரித்திரி என்ன செய்யறது? மரத்துக்கு மேல இருந்து அடே போத்தல அடிச்சிராதடா டேய். எனக்கு உடம்பெல்லாம் காயம், எல்லாரும் பத்தினம், இந்த பிள்ளையை காப்பாற்ற முடியல, இந்த சந்ததியை காப்பாற்ற முடியல. யார் சந்ததி? அழுது கொண்டிருந்தார். ஓமா இல்லையா? ஓ இந்த சிவனடியார்கள் என்ன சொன்னாங்க? மதுரையிலே இருக்கின்ற அங்கையக்கண்ணி உடனாய சோமசுந்தர பெருமானே எல்லாவற்றையும் நீக்குகின்ற, எல்லா துன்பங்களையும் நீக்குகின்ற கடவுள். இதை கேட்ட உடனே மதுரைக்கு அது தன்னுடைய சின்ன இறகையும் அடிச்சு காயம் இல்லாடும் என்ன 10 மணியா? சேருமானே என்று சொல்லி அந்த மதுரைக்கு போய் 9 மணிக்கு சேருமான கோயில சுத்தி இப்ப நீங்க எல்லாரும் கோயிலுக்குள்ள போய் நம்புறீங்க. அது கோயிலுக்கு வெளியில சுத்தி கும்பிடுதில்ல. பலன் கிடைக்குமா? கிடைக்கும். எப்படி கிடைக்குது? அருளால் அது கோயிலுக்குள்ள வந்து கூட இல்லையே. சேருமான எங்க இருப்பா? அந்த கோபுரம் இருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன? தூளலிங்கம். அதுவும் சேருமான வடிவம், லிங்கத்தின் வடிவம். சரியா? அப்ப சேருமான சுத்தி கும்பிட்டாரல்ல. என்ன அப்ப ராகுல நீங்க வழி வீதி சுத்தி கும்பிடுவீங்களா? உள் வீதி கும்பிட்டு அதுதானே போடுவீங்க. அந்த அங்கிள் பின்னாடி வழி போயிட்டு வீதியும் சுத்தி கும்பிடுவோம். 3வது அங்கிள் இருக்காரு. அந்த நேரத்துல நிழல் இருக்கு. இப்ப இந்த கோபுரத்துல நிழல் இருக்கு. மிதிப்பீங்களா? இல்ல இல்ல கூடாது. ஆனா இப்ப இடம் இல்லை, உங்களுக்கு போறதுக்கு இடமே இல்லை. அங்கால இன்னொரு இது கட்டிடம், நடுவில் முழுக்க நிழல். என்ன செய்வீங்க? அங்கே இருப்பீங்களா? ஆனா சுத்தி கூட இல்லாது ஒரே
இருப்பாரு. என்ன செய்யணும்டா அது மூண்டா பிரிச்சு சரியா இந்த மூண்டு கட்டிருக்கல அப்படி மூண்டா பிரிச்சு நடுவால போகும். அது எப்படி செய்யலாம் அப்படி அப்போ மனதால போய் அதுக்காக கீழே தெரியுது ஒரு அளவு போல எடுத்துக்கொண்டு வந்து ஏன்னா 100 சென்டிமீட்டர் ஒரு டேப் நாடா எடுத்துட்டு வந்து வச்சு மூண்டா பிரிப்ப வந்து கேமரா அண்ணால பார்த்து அப்படி வந்து நடுவால போகும் சரியா இயன்ற அளவு நிழலை மிதிக்கக்கூடாது. கோபுரங்கள் விமானத்தின் நிழலை மிதிக்கக்கூடாது. மிதிக்காமல் நடக்கூடாது நிலை கண்டால் அந்த நடுவால சரியா விளங்கிட்டுதா? அப்ப இந்த குருவி வந்து இப்படியே சுத்தி 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 3 தடவை கும்பிடுது 3 நாளா இப்படியெல்லாம் கும்பிட்டு கொண்டிருக்க உமாதேவியா சேரு மாட்டத்தில் கேட்கிறா ஏன் இந்த குருவி இப்படி வந்து எங்களை கும்பிடுது என்ன ஏன் இந்த குருவி இப்படி வந்து பின்னுக்கு தெரியாதா திருமணம் தெரியாமனுமா அப்படியே கேட்கிறா உமாதேவியாரா சிவபெருமாண்ட மனைவி சிவபெருமாண்ட மனைவி மனைவி உலகை ஈன்ற தாய் எங்கள் எல்லாருக்கும் தாய் நெருப்பு பார்த்துருக்கீங்க நல்லா நெருப்பு பார்த்துருக்கீங்க அடுத்த கிளிட்டர் ஆக்கி கட்டவா தீபங்கள்ல கிளிட்டர் ஆக்கி கட்டவா அந்த நெருப்பு தான் அது ஃப்ளைட் ஆக்கி கட்டவா அது ஃப்ளைட் ஆயிட்டு அந்த சூடு தான் வெள்ளங்க அது மெசேஜ் கட்டவா தம்பி சிவபெருமான் மண்டே கொஞ்சம் எடுத்து வீச உமாதேவியார் வேற என்ன சொல்லக்கூடாது என்ன சிவபெருமான் உமாதேவியார் வேற இல்ல இல்ல செஞ்சு காட்டு சிவபெருமானுடைய அருள் இருக்குதானே உங்களுக்கு தங்கச்சி அப்படி இருக்கணுமா பாத்தியா தங்கச்சியில பாசம் இருக்கா அந்த பாசத்துக்கு ஒரு வடிவம் கொடுக்கலாமா பாசத்துக்கு வடிவம் எப்படி தம்பி மண்டே எடுறாடே அப்படி வடிவம் கொடுத்தா அதுதான் அதாவது தம்பி அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்தா அதுதான் உமாதேவியா விளங்கிட்டுதா? சிவபெருமான் எங்கள்ல கருணை அன்பு வச்சிருக்காருல்ல அந்த கருணை அந்த அருளுக்கு ஒரு வடிவம் கொடுத்தா அது என்ன